அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை நாளை ஒவ்வொரு நாளும் மிக கவனமாக ஜாக்கிரதையாக நம்ம நடத்தணும். அதுக்கு ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கிறது. தினசரி நீங்கள் படுக்கையில் படுக்கும்போது கண்ட காரியத்தை பற்றி நினைக்காம அல்லது தூக்கம் வருகிற வரைக்கும் ஏதாவது சோசியல் மீடியாவில் உங்களுடைய நேரத்தை செலவழிக்காம உங்களுடைய படுக்கையிலே ராஜாமங்களிலே உம்மை நான் நினைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே பரிசுத்தவான்கள் சொன்னதைப் போல படுக்கையில் படுத்திருக்கும் போது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு புஸ்தக சுருள் மாதிரி. புஸ்தக சுருளில் ஒரு பக்கத்தை எழுதினோடனே சுருட்டிடுவாங்க. அதற்கு பிறகு மீதி பக்கங்கள் தான் நீட்டி கொண்டிருக்கும், அதில் எழுதுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் முடிந்த உடனே அந்த நாளுக்கான காரியங்கள் கிரியைகள் எல்லாம் சுருட்டப்பட்டு விடும். தூங்க போகிறதுக்கு முன்னால் அந்த நாளில் நாம் நடந்து கொண்ட காரியத்தை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். நீங்களே கணக்கு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கணக்கை பார்த்து அந்த கணக்கை முடிச்சுட்டு நம்ம படுத்து தூங்கணும்.